இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இந்நிலையில் அவர் நேற்றிரவு பயணமாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காகவே இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் நாளை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் அவர் உரையாற்ற உள்ளதாகவும், இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்கள் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுக்கான சந்திப்பிலும் அமெரிக்க ஜனாதிபதியையும் சில நேரம் அவர் சந்திப்பார் எனவும், இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் அவர் பங்கேற்பார் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள தெகல்பத்ர பத்மே கொழும்பு துறைமுக காவல்துறையினரிடம் அழைத்து வரப்பட்டு மேற்கு வடக்கு குற்றப்பிரிவினரால் விசாரணை செய்யப்பட்டுள்ளார். அதன்படி சந்தேக நபரான பத்மே, கனேமுல்ல சஞ்சீவ மற்றும் பஸ் பொட்டா ஆகியோரின் கொலையை திட்டமிட்டதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு கம்பஹா ஒஸ்மானில் கொலை முயற்சி தொடர்பாக மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அவரிடம் விசாரித்துள்ளது. அதற்கு பதிலளித்துள்ள தெகல்பத்ர பத்மே, ஹம்பஹா ஒஸ்மானை கொல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும், தம்மிக்க அவிஷ்க மற்றும் கமாண்டோ சலிந்தவின் வேண்டுகோளின் பேரில் அதை வழிநடத்தியதாகவும் கூறியுள்ளார். இதேவேளை ஹொகைன், ஹெரோயின், குஷ், ஐஸ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்டவை நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் விற்றுள்ளதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனிடையே துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் போது இதுவரை தன்னிடம் இருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதாகவும், தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே இருப்பதாகவும் தெகல்பத்ர பத்மே குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த துப்பாக்கியை ஒப்படைக்கத்தான் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். தன்னுடைய தந்தை கொல்லப்பட்ட பின்னர் பாதாள உலகத்திற்கு சென்றதாகவும், ஆனால் விசாரணை அதிகாரிகள் அவருடைய தந்தை கொல்லப்படுவதற்கு முன் பஸ்ஸமி என்ற நபரை கொன்றதாகவும் கூறியுள்ளார். மேலும் பத்மேயின் தொலைபேசியை ஆய்வு செய்த போது பிரபலமான ஒரு பானத்தின் பெயரை குறியீடாக பயன்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியதை அடுத்து அந்த பானத்தின் பெயர் ஹொக்கைனை குறிக்க பயன்படுத்தியதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அம்பாந்தோட்டை தங்காலை சீனிமுதிர பகுதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் ஒரு வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட 2 ஆண் சடலங்கள் தொடர்பிலே மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. தங்காலை காவல்துறையினரால் குறித்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தங்காலை சீனிமோதிரவில் ஒரு பழைய வீட்டை வாங்கிய ஒருவர் அதனை சுற்றி ஒரு மதிலை கட்டி பல நாட்களாக கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வந்ததாக கூறப்பட்டுள்ளது. அந்த வீட்டை புனரமைக்கும் பணிகளுக்கு 3 தொழிலாளர்களுக்கு பணிகள் அமர்த்தப்பட்டுள்ளதுடன் நேற்றிரவு அவர்கள் மூவரும் இணைந்து வீட்டில் மது அருந்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் அவர்களில் ஒருவருக்கு திடீரென சுகையினம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு அறிவித்ததாகவும், அவர்கள் அந்த நபரை தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் காவல்துறையினர் விசாரணையில் தெரிவித்துள்ளார்கள். எவ்வாறாயினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உயிர் இழந்தவர் தங்காலை பகுதியைச் சேர்ந்த விதாரதெனியவை சேர்ந்த 50 வயதுடைய துசித குமார என கூறப்பட்டுள்ளது. அவரின் மரணம் குறித்து அவருடைய பிள்ளைகள் தங்காலை காவல்துறையிடம் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து காவல்துறையினர் இன்று கட்டுமான பணிகள் நடைபெற்ற வீட்டிற்கு சென்றுள்ளார்கள். அந்த வீட்டின் ஒரு அறையில் மேலும் 2 சடலங்கள் இருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் 21 வயது மற்றும் 24 வயதுடையவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டதுடன் அவர்கள் அம்பலாந்தோட்டையில் உள்ள தேனாகம பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும், உயிர் இழந்தவர்களுக்கு அருகில் ஐஸ் ரக போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கல்வியில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கல்வி அமைச்சின் செயலாளரை மாற்றக்கோரி யாழ்ப்பாணம் முத்திரைச்சந்தியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்திற்கு முன்பாக சிவசேனை அமைப்பினரால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற பெண் ஊடகவியலாளரை தனி நபர் ஒருவர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நபர் மீடியா என்றால் மீடியா மாதிரி கதை, மரியாதையா கதை, தேவையில்லாத வேலை பார்க்காதே, உங்கள் மாதிரி ஆட்களால் தான்
நாடே நாசமாகி உள்ளது எனவும், இந்த மாதிரி ஆட்களால் நாடு நாசமாக போது, நீங்கள் எல்லாம் மீடியா இல்லை, ஊரை கெடுக்கும் ஆட்கள் என பெண் ஊடகவியலாளரை அவர் அச்சுறுத்தி சென்றுள்ளதாக அந்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தங்காலே கால்டன் இல்லத்தில் ஹேஷா விதானகே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிடம் நலம் விசாரித்துவிட்டு சுமார் 15 நிமிடங்கள் அவருடன் கலந்துரையாடியிருப்பதாக கூறப்படுகிறது. ஹேஷா விதானகே சென்றபோது இன்முகத்துடன் வரவேற்று மகிந்த ராஜபக்ஷ, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், வீட்டிற்கு சென்றீர்களா என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு அவர், ஐயா, நான் உங்களை பார்க்க வந்திருக்கின்றேன் எனவும் கூறியிருக்கின்றார். திலீப் அண்ணனும் வந்தார், உங்களை பார்க்கவே வந்தேன் என ஹேஷா விதானகே அவரிடம் கூறியிருப்பதாகவும், நீங்கள் நல்ல அரசியல் பணிகளை செய்கின்றீர்கள் எனவும், நீங்கள் இளமையாக இருக்கும்போது அப்படித்தான் பணியாற்ற வேண்டும், அதே வழியில் அரசியல் பணிகளையும் சேவைகளையும் தொடர்ந்து செய்யுங்கள் எனவும் மகிந்த ராஜபக்ஷவிடம் அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறு செய்வதே மிகவும் சிறந்தது எனவும் மகிந்த ராஜபக்ஷவிடம் ஹேஷா விதானகே குறிப்பிட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான தகவல்கள், போலியான விவரங்களை சேர்த்தல் அல்லது உண்மையை மறைத்தல் குற்றமாகும் என பிவித்துரு உரிமையவின் கட்சித் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்திருக்கிறார். எனவே ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் இதற்கு தண்டனை பெறக்கூடும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். 2024-2025 காலப்பகுதியில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான சில தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறியிருக்கின்றார். அத்துடன் ஜனாதிபதி பயண செலவுகள் தொடர்பான விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் நாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும், அரசியல் பழிவாங்கல்கள் மட்டுமே முன்னணியில் உள்ளதாகவும் பிவித்துரு உரிமையவின் தலைவரான உதய கம்மன்பில மேலும் விமர்சித்துள்ளார்.